அப்புறம் நல்லா இருக்கீங்களா? இல்லைடா, ஒரு கேட்க வேண்டிய ஒரு பாசம் தான். விஜயாவுக்கு எனக்கு கனெக்ஷன் இல்லை, அதனால. நீ ஏமா உனக்கு செய்ய வேண்டியதான் அங்கேயே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சூடு அவளை விட மாட்டேன். என்ன ஆண்டுக்கிட்டே இருக்கீங்க? என்ன நல்லா இருக்கீல்ல? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போகிற? கூட்டிகிட்டு போய் பார்ப்பேன். எதில் பார்ப்பேன்? எல்லாத்துலேயும் பார்ப்பேன். எல்லாத்துலேயும் பார்க்குற. சரி, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு என்ன தேவையோ செய்வேன். அப்படிதான் சொல்கிற. தஞ்சாவூரில் ஒரு டீ வாங்கி தர மாட்டேன்னா? நீ வண்டி விட்டு இறங்கலையம்மா? இறங்கலைனாலும் நல்ல என்ன இருந்தால் வாங்கியாந்து கொடுக்கலாம். நீ ஜாமான கையில் பிடிச்சிக்கிட்டு போய் நானும் ஆள் காலையில் உனக்கு புரு காப்பி வாங்கி தரேன். போலும் போலும் வந்து திருத்திய மூடு. பெரியகாரே வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் பிரதேகாரே. முதல்ல பல்லக்கட்டு. வணக்கம் ஆல்ரெடிக்காரண்ணா. வணக்கண்ணா. என்ன வேலை கடுப்பா சொல்கிற? என்ன வேலை கடுப்பு இல்லை? ரொம்ப கடுப்பா சொல்றியே. இருக்கும் உனக்கு. அப்பா வணக்கம்ப்பா. சொல்லிட்டு தான். அப்போ எல்லாருக்கும் வணக்கானே. வணக்கண்ணே. என்ன இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது? போன வருஷம் நல்லா இருக்கு. உடம்பு அக்கா, பொம்பளைக்கு பொம்பளை லைட் அடிக்காத. அப்பையிலேருந்து நான் சொல்கிறாள்ல, அவன் என்ன கேட பையலா? கண்ணை கூசுதுமா, அடிக்காதப்பா. அந்த சேப்பு லைட்டு கண்ணு. நன்றிப்பா. கண்ணு கெடுதல் அடிக்காது. கண்ணு கூசாது. ஆமாம். உள்ள ஜாமானும் போச்சிங்க. ஆமாடா, வேணா அடிக்காதப்பா. இப்போது பாவாடே மேலாடே, இப்போது பாவாடே அப்போது தனிது உடம்பு கேட்கப்பட்ட கொடுமை. நான் குத்த நீ கத்த. நாடகத்தை நிப்பாட்ட வேண்டும். ஏமா சிறிது நேரம்? என்னடா செல்ல, பாட்டில் பிழை உள்ளது. பிழையா? எவ்வளவு பிழை இருக்கு? அவளை குறைச்சிட்டு காலையில் வாங்கி உனக்கு மொத்தமாகவே குறைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். பரவாயில்லையே. எப்படி? என்ன பிழை? குத்தல்ல, சுத்த. அம்மா அதான் மூணு சொல்லிட்டேனே. ஒழுங்கா பாரு. கவிஞர் அப்படிதான் எழுதியிருக்காருல்ல. ஒழுங்கா பாடு. ஏறு. தோளு மேலே தூக்கிக்கிட்டு ஏழுலகம் சுத்த. சரி, நான் சுத்த நீ சுத்த. அதான் நான் சொன்னேன். தோளு மேல தூக்கிக்கிட்டு ஏழுலகம் சுத்த. சரி, நான் குத்த நீ கத்த. போத்தாடே பொம்பளை பொழந்து புடைய பொழந்து. சரி, அல்வா சாப்பிடுறியா? போலும் போலும் நீ நக்கன நக்க. திருநெல்வேலி அல்வா இருக்குடா. குத்துறார மோக. நானும் 10 வயசுலேருந்து பவுடர் போட்டு பார்க்குறேன். ஒரு பொழுது நீ குத்திருப்ப. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீயும் குத்துறேன்னா எஸ்பி தங்கராஜும் மோனிங்க தண்ணியை போட்டு படுத்துட்டீங்க. அது இன்னும் ஏங்கிக்கிட்டு கிடக்கு. அப்படி போல
அப்படி ஆஹா ஓஹோ அண்ணே அந்த மயக்கத்தை அவனை ஏற்றுனே இல்லைன்னா அவுத்து கூட வேண்டியது அதானே பேசா இருக்கா சார் தட்டு படிச்சுனே ஏய் தட்டு 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 சரி டாப் தட்டு போது விடு ஆத்தாடு சாரி சாரி ஏ ஆத்தா அதோரமா வரியா பாபுலே என்ன இங்க நடக்குது என்ன தாளக்காரன் அப்படி நான் வார பின்னாலே விடாத விடாத வர
நான் போறேன் முன்னாலே நீ மாமா பின்னால அக்கீரை போட்டு அப்படி போட அதுக்கு முன்னாலே நீ அடே அபே தூத்துக்குடி கொத்தனாரு கரும 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 நாடு இப்படி கெடுதல் வச்சு நாரப்பைய உணவமா போச்சு. ரோட்ல வராமல கூட நடமாட முடியல. புளிய மரத்துல கொண்டு வந்து மோதுறது, வீட்ல கொண்டு வந்து மோதுறது, அப்புறம் எங்க தான் நாடு உருப்புறது? போறாமல நிதானமா போ. நம்ம நிதானமா போனாலும் ஏத்தாப்புல ஒரு தண்ணியை போட்டு வந்தானே என்ன பண்றது? நம்ம தண்ணியை போடுறதுக்கு காதுல மாட்டிக்கிட்டே போறா அப்படிதான். எடுத்து காதுல மாட்டிட்டு போகாம எடுத்து மூக்குல மாட்டிட்டு போக முடியும். இன்னும் கொஞ்ச நாள்ல வாயிலே கவிட்டு தெரிய போறியடி. வாயில கவறதுக்கு தான் ஆளுங்க எல்லாம் வந்து. ஏய் பேச்சடி பாட்டு முதல்ல நீ நிப்பாட்டு. ஐயா முதல்ல அதிகம் பேசுற ஆம்பளை போட்டு அட்ட தருத்திரியும். அதிகமா பேசுற பொம்பளையும் அதிகமா பேசுற ஆம்பளையும் உருப்டதா சரித்திரம் இல்ல. முதல்ல வாய்க்காய் பேசுற ஆம்பளை கண்ணில கண்டாலாகாது. அதிகமா பேசுற பொம்பளை குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏய் வாய் பிடிச்சல கிழிச்சே விடு. சரி வாயை உடைச்சு ஓ சட்டமா அவுடாடா. டேய் பொம்பள அப்படி என்ன பொட்டையா பத்தியா ஆம்பளை இருக்கு இங்க ஒரு பொட்டையா நெட்டையாலாம் அது எல்லாம் பொட்டத. இப்ப நான் சொல்றேன் நல்லா கேளு. 10 பேரை நான் எதுக்கு கூப்பிடுறேன்? கண்ணே செய்யறதா சரி, கண்ணே செய்ய போறதா சரின்னு 10 பேர் எனக்கு பின்னாடி சாட்சி சொல்லணும். இல்லையா இங்க ஆளு மேருமா இருக்காங்க கூப்பிடுறேன். அப்ப வீட்ல செய்யல வீட்ல செய்யும்போது 10 பேரோட செய்யற மாதிரி இருக்கு. ஏ விருந்தாடி இருக்காங்களா? விருந்தாடியா வந்து படுத்து கிடக்குறாங்க. கோச்சல வேண்டியதானே. கோச்சலாம் தான் பாக்குறேன். ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மீன் கறியை வாங்கி சமைச்சு போட்டு ஆளுக்கு ஒரு கோட்டரை கொடுத்து சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறான்னா அவங்க கோட்டரை சாப்பிட்டு சோத்த திங்கிறேன்னா அதுல தின்னு போட்டு அதுலயே வாந்தி எடுத்து அதுலயே தலைய வச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. வீட்டுக்கு வந்த விருந்தாடியை விளக்க மாத்த எடுத்து அடிச்சு விட முடியும்? விளக்க மாத்த அடிச்சா கொண்டு எல்லாம் மோ போறானா பின்னாலேயே தான் தெரியும். விளக்க மாத்த மட்டுமா அடிக்கிறது? சாணி சட்டியை தலையில போட்டு உடைச்சு அடிச்சா கூட உடைச்சாலே நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். உன்னை சந்தோஷமா இருக்க விட. ரொம்ப பேசுற, அதிகம் பேசுற. இது ஒண்ணும் கொப்பம் போட்டு நான் கோத்தா போட்டதா மாண்டு போட்டதா அப்பா பொளந்து புடிய மனது. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் கோபப்படுற? எதுக்கு நீ ஏன் இடிச்ச? இப்ப எது இடிச்சனா? இப்ப நான் இடிச்சதை கண்டு உனக்கு அவ்வளவு கோபம் வருது. இப்ப நான் இடிச்சதை கண்டு சரியா போச்சு. உன் மேல ஒரு பச்சை ஒரு லாரி வந்து இடிச்சிருந்தா உன் சாமான் சட்டல எல்லாம் டயரோட ஒட்டிக்கிட்டு போயிருக்குமே. ஏன் சாமான் சட்டல டயரோட ஒட்டிக்கிட்டு போனா சாமான் சட்டை வேணும்னா நீ வலிச்சு தள்ளிக்கிட்டு வரணும். இப்ப சொல்றேன் நல்லா கேளு. நான் வந்து இடிச்சதை கண்டு சரியா போச்சு. நாலு நாய் வந்து இடிச்சிருந்துச்சுனா என்ன பண்ணி? நாலு நாய் இடிச்சாலும் ஒத்த நாய் தான் வந்து இடிக்க முடியும். நாலு நாய் வேணா விரட்டிக்கிட்டே தெரியலாம். பொம்பளைக்கு முதல்ல பொறுமை அவசியம். ஆம்பளைக்கு முதல்ல அடங்கி போக கத்துக்கணும். ஆம்பளை அடக்க பிறந்த இந்த ஆம்பளை அடக்கி ஆள பிறந்த வந்த பொம்பளை. இந்த நாட்டின் கண்களே ஆண்கள் தான். நாட்டுக்கே தாய் நாடுன்னு வச்சான், தகப்பை நாடுன்னு எவன் வச்சானா? தந்தை நாடுன்னு ஒருத்தன் சொன்னா. முண்டாசி கட்டிய பாரதி மீசை புலவன் அழகா பாடுனா. தந்தமிழ் நாடனும் போதி நிலை என்ப தேன் வந்து பாய்க்குது காதி நிலை. தந்தையர் நாடனும் பேச்சு நிலை புத்த சக்தி இறக்குது மூச்சு நிலை. நிப்பாடு பேச்ச. தந்தையர் நாடனும் பேச்சினிலே பேச்சே வரணும்னா அந்த சக்தி உன் மூச்சில வந்தா தாடி பேச்சே வரும். இல்லடா உனக்கு பேச்சே வெளியில வராது. அந்த சக்திக்கு பாதி உடம்ப கொடுத்தவன் இந்த சிவம். பாதி உடம்ப நீ கொடுத்தனால தான் உனக்கு அர்த்தநாதீஸ்வரன் பேரு. அர்த்தநாதீஸ்வரன் பேர் வந்தாலும் ஆண் பாதி பெண் பாதி உருவானவன். அத நாங்க உருவாக்கவோ உடம்புல இருக்கிறனால தான். அதனால தான் ஆம்பளை பொம்பளைன்னு பேர் வந்திருக்கு. ஐயா ஆம்பளை பொம்பளைனால பொம்பளைக்கு அடக்கம் தான் அந்த ஆம்பளை. பொறுமையின் பொக்கி சேர்ந்த
உலகத்துல ஆம்பளை பொறுமையின் பொக்கிஷ பொம்பளை நாங்க. எந்த வகையில நீங்க பொம்பளை? நாங்க லாரி ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், பேடு ஓட்டுவோம், ஆட்டோ ஓட்டுவோம், ஏரோப்ளேன் ஓட்டுவோம், ஏர் ஓட்டுவோம், உங்களை ஏறி ஓட்டுவோம். நீ ஏறி ஓட்ட இடம் கொடுத்தா ஓட்டலாம், ஓட்டு வெறும் புழுதி ஓட்டா போயிரும். அம்புட்டு ஓட்டு புழுதி ஓட்டா உட்கார்ந்து நாங்க தனியா. ஏய் நீ ஓட்டையில கொஞ்சம் இடம் மறுநாள் திரும்பிக்க மாத்துக்க. அட போமா. நான் போயா. எங்க வேன் டிரைவரை நாங்க திருப்பி விடுறதுக்காக முன்னாடி உட்கார்ந்து தூங்கணுமே. அப்ப நாங்க தான் நம்ம பொறுமைசாலி. பாவம் யா, எத்தனை தடவை அந்த ஊரை சுத்தி அவன் வரும். சுத்தி வர்றது மட்டுமா? அம்புட்டு செய்வன பொம்மை மாதிரி நாங்க உட்கார்ந்திருந்தோம் பாரு. ஏய் உட்கார்ந்திருந்தாலும் வழிகாட்ட ஒரு ஆள் எந்திரிச்சார்ல சிங்கமாரு. நேத்து ரெண்டு பேரும் சிங்கமாரின்னு சொல்றேன். நேத்து ரெண்டு பேரும் வந்து தின்னுபுட்டு தானே வந்தாங்க இந்த ஊர்ல இருந்து. தின்னுபுட்டு வந்தாலும் அவங்க தான் மல்லா கடிச்சு படுத்துட்டாங்களே. அட கருமத்தே. இப்ப சொல்றேன் கேளு. பொறுமையா இருந்து நாங்க என்ன வேளாத சாதனை பண்ணுவோம். 10 மாதம் வந்து நான் முள்ள பப்பை பொறுமையா நீ பெப்பியாடா வெண்ண. டேய் பேத்து புரியமேட்டு. இதுல கொஞ்சம் இன்னர் வை சார்பா. 10 மாசம் இதே இடத்துல புள்ள பக்கறேன். 10 மாசம் சுமந்து புள்ள பக்கறேடா. 10 மாசம் சுமந்து. ஏய் புள்ள பக்கறேன். புள்ள 10 மாசம். ஒண்ணு யார் 10 மாசம் சுமந்து? ஏய் சாஸ்திர சம்பிரதாயப்படி 10 மாசம் தான் சுமக்கணும். எவன் சுமக்கணும்? 10 மாசம் சுமந்து புள்ளைய பக்கறேன். 10 மாசம் சுமந்து புள்ளைய பக்கறேங்கறியே. ஏன் எங்கனால சுமக்க முடியாதா? முடியுமா? 10 மாசம் இல்ல 20 மாசம் இல்ல 50 மாசம் கூட நாங்க வயித்துல புள்ளைய சுமக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். என்ன ஒண்ணு எது வழியா தான் பெத்து எடுக்கறேன்னு தெரியல. வாய் வழியா நாங்க புள்ளைய கக்கி எடுத்தாதான் புள்ள பக்கற மிச்சன உங்களுக்கு கொஞ்சம் படுத்து விட்டு அந்த ஆண்டவன் ஓடு கட்டின்னு விட்டு. கவலைப்படாத, முயற்சி மட்டும் பண்ணு. குப்புற பட்டுவோம் குண்டியா இருப்பாங்க. எத்தனை தடவை போட்டுக்கிட்டா இருப்ப? இதுல வர்றது இதுல வராதா? இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்க. 10 மாசத்துக்கு வந்து புள்ளைய பக்கற 10 மாசத்துக்கு வந்து புள்ளைய பக்கறங்கறியே. இதுல பொறுமை ஆம்பளை எங்களுக்கு. பொறுமை எங்களுக்குயா? அதோட வேதனை வெட்ட எல்லாம் எங்களுக்கு. அப்படி என்ன வேதனை நீ அனுபவிட்ட? 10 மாசம் சுமக்கற வரைக்கும் எவ்வளவு வேதனை தெரியுமா? என்ன வேதனை? உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சு நடக்க முடியாது. ஏயா பசிச்சாம்படு சோ தள்ளி சாப்பிட முடியாது, ஒரு வீடு புடிச்சு கூட்ட முடியாது. ஏயா நிம்மதியா படுத்து தூங்க முடியாது, தூங்கி எந்திரிக்க முடியாது. அப்படியே படுத்தாலும் பிறண்டு படுக்கணும்னா எந்திரிச்சு உட்காந்து இங்கிட்டு திரும்பி நாங்க படுக்கிற கையும் பொழுது முடிஞ்சு போயிரும். ஏ ஆத்தர் அவசரம்னா ஒரு 1க்கு 2 கூட போக முடியாதுடா. பாவம். ஏன் 1க்கு 2 போக முடியாதுன்னா புள்ள வந்து வெளியில விழுந்துருமா? இத்த தண்ணியில இப்படி தள்ளிக்கிட்டு கிடக்குமா? அது என்ன தள்ளிக்கிட்டு கிடக்கு? மவ்ள. அது சரி. இதனால உங்களோட வேதனை எங்களுக்கு தான். உனக்கு என்ன? தாடியாத்தா உள்ள இருக்கிற உனக்கு என்ன வேதனை? இப்படி தாமா நாங்க ஆம்பளை எல்லாம் ஏமாந்து போறோம். 10 மாசம் தம்மது புள்ளைய பக்கறோம், 10 மாசம் தம்மது புள்ளைய பக்கறோம் சொல்றியே. அந்த 10 மாசம் அந்த வயித்துக்குள்ள வெம்புட்டு வேதனை நாங்க சுமந்துக்கிட்டு இருக்கோம். செவனேன்னு உள்ள கிடக்குற உனக்கு என்ன வேதனை? ஒன்னு சொல்றேன் நல்லா கேளு. வளகாப்புங்கிற பேர்ல 7 வகை சாப்பாடு, 9 வகை சாப்பாடு, 11 வகை சாப்பாடுன்னு வாரி வளைச்சு போட்டு முழுங்கிக்கிறீங்க. அது மட்டுமா கலரா வளைவு போடுறீங்க, விதமா சேலை கட்டுறீங்க, சினிமாவுக்கு போறீங்க, பீச்சுக்கு போறீங்க, நாடகத்துக்கு போறீங்க, எங்கெங்கெல்லாம் போறீங்க. நாங்க எங்கேயாவது போறோமா? அந்த 10 மாசம் அந்த வயித்துக்குள்ள எம்புட்டு வேதனையோட கிடக்குறோம். வேதனை அனுபவிக்கிறீங்க எங்களுக்கு தான் தெரியும். உள்ள கிடக்குற உனக்கு என்ன வேதனை? வயித்துக்குள்ள ஒரு டீ கடை உண்டா, ஒரு பிராந்தி கடை உண்டா, ஒரு பெட்டி கடை உண்டா, ஒரு டீ பிளேட் உண்டா, ஒரு பேன் உண்டா, ஒரு ஏசி உண்டா, அட தண்ணி குடிக்க ஒரு சொம்புதா உண்டா. குரங்கு குட்டி மாதிரி இப்படி குக்கிட்டே உட்காந்துருந்து முனிசிபாலிட்டி கக்கூசுக்குள்ள இருந்து வெளியில வந்து விழுகிற மாதிரி நாங்க விழுகிறோம். அப்ப நாங்க பொறுமைசாலியா இல்ல நீங்க பொறுமைசாலியா? வேதனை படுவதால 7 வகை சாப்பாடு 9 வகை சாப்பாடு எனக்கா சாப்பிடுறேன். 10 நாள் இல்ல 1 மாசம் நான் பட்டினியா கிடப்பேன். வயிற்றுல உன் புள்ள கிடப்பாடா? ஏய் அவனுக்கு பசி எடுத்துட்டா குடு குடுன்னு இங்கிட்டு வருவான். குடு என்னடா எடுத்து வச்சுக்கிறீங்க? ஒகரே பாரு, உன் புள்ள வயித்துல முண்டத சொல்றேன். முண்ட ஆரம்பிச்சுட்டா பசி எடுக்குதுன்னு அர்த்தம். எனக்காக சாப்பிடல, ஓ புள்ளைக்காக. கலர் வளவி எனக்கா போட்டு ஆடிட்டு தெரியுது. 10 பிள்ளைகள் மொட்டையா இருந்து வைப்பேன். ஏன் வளவி போட்டா தான் வைக்கணுமா? எனக்கல்ல, அதுவும் புள்ளைக்கு. கலகலகலன்னு சத்த கையில உன் புள்ள வயிற்றுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருப்பானா, சிரிச்ச முகத்தோட. சினிமா டிவி பீச்சு பார்க்கு எனக்கா போறேன். எல்லாம் உன் பிள்ளைக்கியா? அவன் நல்லதே பார்க்கணும், நல்லதே கேட்கணும், அவன் நல்ல புள்ளையா வளரணும். நான் நல்லதா தான் பார்க்கணும். இல்லன்னு வச்சுக்க இந்த நாராரிய மாறி உருப்படாமே போயிடும். அவ்வளவு புள்ளைக்கு. இப்படித்தான் ஆம்பளை பூரா நாங்க ஏமாந்து போறோம். என்னதுல ஏமாறு? 10 வட்டிக்கு கடனை வாங்கி கேட்டா தம்பி, 10 வட்டிக்கு கடனை வாங்கி முட்டையற கோழிக்கு தான் இந்த எரிச்ச தெரியும் சொல்லுவாங்க. இந்த எரிச்ச தெரியும், பிரச்சனை விடு. அது மாதிரி வட்டிக்கு நாங்க வாங்கி கறி மீன் முட்டை சமைச்சு வச்சு அதுதான் லாரி நிறைய வீட்டுல இருந்து ஆளுகளை வர சொல்லி தலப்பிரசவம் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா வீட்டுல இருந்து ஆளுகளை கூட்டிட்டு வர சொல்லி எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு அது மட்டும் இல்லாம தண்ணியை வாங்கி கொடுத்து 7 வகை சாப்பாடு 9 வகை சாப்பாடு. அப்பதான் புள்ள பன்னிக்குட்டி மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி வெளியில வந்து விழுகும். அப்படித்தான் நாங்க எல்லாம் ஏமாந்து தொலைகிறோம். இப்ப 7 வகை சாப்பாடு 9 வகை சாப்பாடு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கையில வளைவு போட்டு
எது காட்டுறீங்க? புள்ள சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்கிறதுக்காண்டி வளைவு போடுறீங்க. இந்த கைக்கு வயித்துக்கு 5 கிலோமீட்டர் இருக்கு. 1/2 கிலோமீட்டர் கூட இல்ல. ஏன் 2 வளைவிய உள்ளுக்குள்ள திணிச்சு விட்டா நாங்க வயித்துக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே இருப்போமே. இப்படி சொன்னேன்னா அன்னைக்கு ஒரு டஜன் கண்ணாடி வளைவி வாங்கி உள்ள திணிச்சே உடைஞ்சு போச்சு. நீ எதுக்கு கண்ணாடி வளைவி? இரும்பு வளைவி போட்டா துரு பிடிச்சிரும்ல. அப்படி கதையாது. இப்ப நான் உன்னை கேக்குறேன், 7 வகை சாப்பாடு 9 வகை சாப்பாடு இது பூரா நீங்க புள்ளைக்காண்டி சாப்பிடுறேன். இதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாயில சாப்பிடுற சாப்பாடு கழுத்துக்கு கீழே இறங்குச்சுன்னா நரகள். பச்சையா சொன்னா பீன்னு அர்த்தம். அப்ப வாயில சாப்பிடுற சாப்பாடு கழுத்துக்கு கீழே இறங்குச்சுன்னா வயிற்றுக்குள்ள அம்புட்டு பீயா தான் உள்ள வருது. நாங்க எங்க இருக்கிறோம்? வயிற்றுக்குள்ள இருக்கிறோம். நீ வாய்க்கு வக்கனையா தின்னு முழுங்குற பூரா வயிற்றுக்குள்ள அம்புட்டு பீயா தான் வருது. அப்ப நாங்க என்னத்தை திங்கிறோம்? பீய தின்னுட்டு தான் உள்ள கிடக்கிறோம். பீய திங்கிற எங்களுக்கு எம்புட்டு பொறுமை இருக்கு. பேசாம உட்கார்ந்து இருக்கிற எவ்வளவு பொறுமை இருக்கணும் எங்களுக்கு. இல்ல நான் தான் உன்னை கேட்கிறேன், இந்த இடத்துல நீ என்ன பண்ற? வியாபாரம் பண்றேன். வியாபாரம் என்ன? பெரிய கப்பல் வியாபாரம்? ஆமா, நீங்க பெரிய நகைக்கடை ஓனர். பெட்ரோல் பங்க் அது அப்புறம். சரி அப்ப வியாபாரங்கிறீங்க. அப்படி என்ன வியாபாரம் பண்ற? பழ வியாபாரம். பழ வியாபாரம்? பழம் இல்ல, பழம். என்ன பழம்? ஏம்பழம். ஏம்பழம்னா உன் பழத்தை நாய்கிட்ட போய் நக்கி கூட பார்க்காது. இழந்த பழம். எவ்வளவு வேணுங்கிறீங்க? எப்படி கொடுக்குறீங்க? நம்ம உலக்கு கணக்கு தாங்க. உலக்கு கணக்கு. ஒரு உலக்கு எவ்வளவு? உலக்கு 10 ரூபாய். ஒரு உலக்கு 10 ரூபானா அப்ப பழம் எப்படி? அதுல உள்ள பழம் 180, மொத்தம் 190. 190 ரூபாயா? ஆமா. இத 190 ரூபாய் வாங்கி கொடுத்து சாப்பிடுறதுக்கு 155 ரூபாய்க்கு ஒரு கோட்டை சாப்பிட்டு தேவை. அட மூதேவி, 195 ரூபாய்க்கு இத வாங்கி சாப்பிடுறது தப்புங்கற. ஆனா 150 ரூபாய்க்கு ஒரு கோட்டை வாங்குனீனா 2 தடவை மூத்திர அடிச்சினா இறங்கி போயிடும். 190 ரூபாய்க்கு இது கிடைக்குமா? ஏனே விஸ்வநாதனே, ஒரு கோட்டை சாப்பிட்டா 2 தடவை வேண்டானே. அந்த அளவுல மூத்திரம் காலோட. உண்மையாது? உண்மைதானா? ஆமாடா, அடிச்சுட்டு தூங்கி மூத்திரம் மஞ்சா சரியா போச்சு போகுது. அப்புறம் என்ன மிருதாக்கற மூத்திரம் மஞ்சா சரியா போடுமா? சேச்சே அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காது. வேக்கல மட்டும் தான் 2 கலர். இல்ல பொம்பளை பிள்ளை கிட்ட தண்ணியை போட்டு ஆசை வார்த்தையா பேசணும். மூத்திரம் பேரெல்லாமா போய் பேசிக்கிட்டு அவங்களா பேசினாங்க, நீ செஞ்சே காமிச்சேடா. என்னென்ன போலாம். சரி இப்ப கை கொடுடா, கை கொடுடா. சூப்பரா சொன்னேன். என்ன சூப்பரா சொல்லணும்? நீ வண்டியில ஏறி 2 தடவை மூத்திரம் பெஞ்சாதான் போதை இறங்கி அடுத்த கடையை நிப்பாட்டுறீங்க. அப்புறம் என்ன சூப்பரா நக்கற வேலையை பாரு. அவர் கை குடுக்குற பார்த்தா காலையில உன்னை வாங்கி கொடுக்க சொல்லுவார் போல இருக்கு. நான் ஆர்கடை அடகு வச்சுக்கிட்டாலும் வாங்கி கொடுத்துற மாட்டேன். ஓயின் சாப்பிடல அப்படி வாங்கி கொடுத்துறேன். எனக்கு ஒரு கட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கு. சரி அப்ப விருதா கட்ட 2. சரி இந்த இடத்துல உன்னுடைய வியாபாரத்தை நான் என்ன? இழந்த பழம் செக்கச்ச வந்த பழம் செங்கட்ட இனிக்கு பழம் செக்கச்ச வந்த பழம் நல்லடே நாட்ட இனிக்கு பழம் எல்லாரும் வாங்க பழம் உனக்கு நீ வந்த பழம் எத்தனைய பேருக்கு தேர்ந்த பழம் எடுத்து வந்ததை தேடி மதேசி பாட்டியா எத்தனைய பேருக்கு தேர்ந்த பழம் பாட்டியா என்ற பழம் பழங்கள இம்மா செஞ்ச பாட்டியா கைக்கு அடக்கமா ஆட்டமா ஐயா இழந்த பழம் எப்படி குடுக்குறீங்கன்னு சொன்னீங்க? உலக்கு கணக்கு. ஒரு உலக்கு எவ்வளவுன்னு சொன்னீங்க? 190 ரூபாய். என் கையில காசு இல்ல. நீ சும்மா ஒண்ணும் தரவேனா? என்னடா சொரியறடா? என்ன அரிப்பட்டு போய் கிடக்குறேனா? நீ அப்படிதாடா பண்ற. ட்ரவுசருக்குள்ள காசு எடுக்கிறேன். எங்க அப்பா ராமராஜன் ட்ரவுசர் வாங்கி போட்டு வந்திருக்கேனா? அதான் அரிக்குதோ. அவருக்கு என்ன செந்தட்டி எல்லாம் கொண்டு போட்டு வந்தாரு. அம்மா காசு அவர் தான் பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தாரு. சில்லற காசு எடுத்து பார்த்தா எடுக்க வரல. நீ பார்த்தா உன்னை பார்த்தா வயிற்று கடுப்பா நிக்கிறேன். வயிற்று பொழப்பு காண்டி நிக்கிறேன். அதனால நீ சும்மா ஒண்ணு தர வேணாம். ஓசியா 2 கொடு. அது 2 ஒண்ணு தானே? 2 ஒண்ணு தானா? அது என்ன சும்மா தல்ல ஓசியா கொடுனா 2 ஒண்ணு தான். எப்ப மாத்துனாங்க? நேத்து காலையில 12 மணிக்கு. நேத்து காலையில 12 மணிக்கு கடை திறக்கிறது மத்தியானம். சரி இப்ப இந்த இடத்துல நானும் ஒரு வேலை பார்க்கிறேன். என்ன வேலை? நான் இந்த இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு வியாபாரம் பார்த்துக்கிறேன். அது நட்டமா போயிருச்சு. நட்டமா போனா உனக்கு சௌரியம் தானே? எனக்கு மட்டுமா சௌரியம்? உனக்கு தான் சௌரியம். ஆமா, 1 மணி நேரத்துக்கு பொளந்து கட்டி விடுவேன். நஷ்டமா போயிருச்சுமா, நஷ்டமா போயிருச்சு. சரி என் திறமை அங்க கேட்டு பாரு. மீனு என்னை பத்தி எடுத்து சொல்றா. என்னை பத்தி எடுத்து சொல்றா தம்பி. எடுத்து சொல்றா தம்பி. என்ன கொஞ்சம் என்ன தெரியும் அவனை பத்தி? என்னடா உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறேன். என்ன அவனை பத்தி உனக்கு தெரியும்? உண்மையை எதுவா சொல்றா? இருடா என்ன வேலைக்கு நட்டமாயி போச்சான். என்ன வேலைன்னு கேளு பையா. டேய் உன்னையே சொல்ல நீ கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏவி விட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு நட்டமானது என்னன்னு கேக்குறா முருகா. அம்மா நஷ்டமானது அது என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஏய் தர்பூசணி. 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 அந்த வியாபாரம் பாத்துக்கிட்டேன். இந்த இடத்துல அது நஷ்டமா போயிடுச்சு. இப்போ நான் புதுசா ஒரு வேலை பாத்துக்கிட்டு என்ன வேலை? இந்த இடத்துல நான் மாமா வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன். மாமா
வேலை. அப்ப பொம்பளை புரோக்கரா? சிச்சி நீ மாமக்கற பேத. பொம்பளை புரோக்கராரியா? இப்ப நானும் எங்க அண்ணன் பெட்டிக்காரர் இருக்கிறாரே சொன்னானே, ரெண்டு பேரும் உடன்பிறவா நண்பர்கள். அப்ப நீ புரோக்கர்னா அந்தாலும் புரோக்கர் தான். நீ என்ன எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? நீ ஓ மாவட்டத்துக்கு அது அந்தாலும் மாவட்டத்துக்கு. நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். நண்பர்கள்னா அப்ப வந்து நண்பர்கள் தோழர்கள் சொல்லுவாங்க. இப்போ வந்து ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படி சொல்றாங்க. அது மாதிரி நான் அண்ணனும் ப்ரோனாக்க நான் புரோக்கரா இருந்தாலுமே நீ கௌரவமா ப்ரோ அப்படி சொல்லலாம்ல. ஓ புரோக்கருக்கு ப்ரோன்னு நாங்க கூப்பிடலாம். நல்லா கூப்பிடலாம். சரிங்க பொம்பளை ப்ரோ. பொம்பளை ப்ரோவா? இரு நான் பொம்பளை மாமானே வச்சுக்க. மாமா வேலை பாக்குறவங்க இங்க பாருமா, மாமா வேலை பாக்குறவங்க கையில என்ன வச்சிருப்பாங்க? பொட்டி வச்சிருப்பாங்க. வெத்தலை பொட்டி வச்சிருப்பாங்கல்ல. இப்ப நம்ம 10 பேர் வந்திருக்கோம்ல, 10 பேர்ல யார் பெட்டி வச்சிருக்கா? நம்ம பெட்டிக்காரரா? அப்ப அவர் தானே நம்ம எல்லாரும் புரோக்கர். ஹாய் பொம்பளை புரோக்கர். ஹாய் ஹாய். நாளைக்கு என்னத்த சொல்லு, காய்க்கு துப்புனால அந்த வேலைய பாப்பா. நீ என்ன சொன்னேனே புரியாம அவர் கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவா அப்புறம் என்ன சொல்றீங்க? நாளைக்கு 4 டோக்கன் இருக்கு, கவலைப்படாத. கம்சன் காசா அவர்ல 4 டோக்கன் சரி. கம்சன் காசா அவங்கிட்ட வாங்கிக்கோ. ஓகே ஓகே. யாகிட்ட கேட்க கூடாது. அதோட வச்சுக்க. அம்மா அவர் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க கக்கூசில வேலை பாக்குறாரு. சும்மா அத கூட கழுவாப்ல போதே. மறதான் கர்ற பல்ல தெத்து பல்ல உள்ள வைங்க. இத பாருங்க. சரி வேலை பாக்குறாரு அவர். வெட்டி வேலை. இப்ப நீங்க வேலை பார்க்கணும். சும்மா உட்காந்துருக்கீங்களே. அப்புறம் ஆஞ்சி அடிக்கிறேன் கொண்டோட்டு தொண்டையில கொண்டு குச்சி கெடுத்து பாட்டு பாடுறா நீங்க வாசிக்கணும். இப்ப நான் இரியா இரியா நானும் பெட்டிக்காரன் பாடினா நீங்க ரெண்டு என்ன பண்ணணும்? எந்த பழத்தை? முந்திரி பழத்தையா? முந்திரி நீ வாசியா பாடுனா. ஏரியா முந்திரி பழத்தை. முந்திரி பழத்தை சொல்லாத, அவர் கோவப்படுறாருல. பாட்டுக்கு வாசிக்கிறேன், உன் பாட்டுக்கு வாசிக்கிறேன். ரோட்டுல போகிற அம்மா உன் மேலே அடிச்சு விடுங்கம்மா. ரோட்டுல போகிற அம்மா உன் மேலே அடிச்சு விடுங்கம்மா. ஒரு வண்டி கிளப்பிருச்சு. அடிக்கடி வந்து ஒட்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒட்டிக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கணும். அங்கே கேட்டு முழங்குது கருப்பசாமி சாமி சாமி. இங்கே ஏட்டி முழங்குது. என்ன பிரியாணி அதுன்னு மொட்டை மேல கொண்டா போட்டாய் போட்டு 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 திருப்பி போட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்க தொழிலுக்கு நான் அடிமை. மொட்டை மேல கொண்டா போட்டு கொண்டு நடுபட்டு உட்காந்து இருக்குதுங்க எந்திரிச்சா வணங்குதுங்க. நாடகத்தை நிப்பாட்டுங்க நாடகத்தை நிப்பாட்டுங்க. ஏன் பணம் வாங்கியாச்சா? என்ன உட்காந்து இருக்குது? இந்த பாட்டை பாடினது யாரு? அந்த பாட்டை பாடினார்ல கண்ணதாசன் அவர்கள். கவிஞர் கண்ணதாசன். என்னமா கவிஞர் கண்ணதாசன்? சுத்தி கண்ணதாசன் பாட பாடினாரு. பாடல் அவர் எழுதினாரு. ஐயோ இது கிராமிய பாட்டு பா. யாரு பாடுனா? இந்த பாட்டை யாரு பாடுனா? இந்த பாட்டுக்கு விளக்கம் என்ன? முருகா
விளக்கத்தை சொல்லி சொல்லியே வீணா போயிட்டேன். அப்ப உட்கார்ந்தா சிரிக்குதுன்னா என்னது? இந்த பாட்டை பாடுனது நேத்து வந்த கார்த்திக் ராஜா பாபு. அவனை தூக்கி போட்டு குறவலை மிதியா வயிற்றுல மிதிக்கணும். வயிற்றுல குறவலையா இருக்கு வேற என்ன? அவனுக்கு ரெண்டும் ஒன்னா தானே இருக்கும். இந்த பாட்டுக்குள்ள விளக்கம் உட்கார்ந்தா சிரிக்குதுங்க. இப்ப இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிரிச்ச முகத்தோட நாடா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அப்ப உட்கார்ந்தா சிரிக்குதுங்க. அப்ப எந்திரிச்சா வணங்குதுங்க. எந்திரிச்சா வணங்குதுங்க என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா எந்திரிச்சாங்க வச்சுக்க. ஐயா அம்மா என்ன பிச்சையா எடுக்கிறோம். எப்படிதே ஆகி போச்சு. ஐயா உட்காருங்க. ஐயா அம்மா உட்காருங்கம்மா. இந்த முடிச்சிட்டோம். நீங்க போங்கறதுல நாங்க போய் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்படி கையெடுத்து வணங்குங்களா? அப்பனா கையெடுத்து வணங்குது பத்தியா? எந்திரிச்சா வணங்குதுங்க. உட்கார்ந்தா சிரிக்குதுங்க. எந்திரிச்சா வணங்குது. வணங்குது வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. இப்ப பாடு. இதுதான் உட்கார்ந்தா உட்கார்ந்தா சிரிக்குதுங்க. எந்திரிச்சா வணங்குதுங்க. உட்கார்ந்தா சிரிக்குதுங்க. எந்திரிச்சா வணங்குதுங்க. நல்லா ஆற நல்லா பாருங்க. உனக்கு ஊர்தா என்ன ஊர்தா நடக்குதாங்கனே உட்கார்ந்திருக்கானே. உனக்கு ஊர் இதா? ஊர் பக்கமுங்க. பக்கமுங்கனா ஊருக்கு இப்ப எப்படி மாயவர பக்கம், சீர்காழி பக்கம், சிதம்பரம் பக்கம், அது மாதிரி புதுக்கோட்டை. இப்ப பக்கமெல்லாம் கிடையாது. பிளைட் வேண்டாம். ஒட்டிக்கவா கட்டிக்கவா அப்படிங்கிற மாதிரி. இப்ப வேளாங்கரையில உன்னுடைய ஸ்வீட் நேம் உங்க பேரு? தம்பி அடிக்காதீங்கடா தம்பி. என்னத்த சொன்னாலும் அவன் கவட்ட கீழே தான் இருக்கும் போல. பாவே சின்ன பிள்ளையா சரி. உன்னுடைய ஸ்வீட் நேம்? உங்க ஸ்வீட் நேம்? என் பேர் இருக்கட்டும். உன் பேர் சொல்லு. என் பேராங்க சொல்லவா? சொல்லவா அப்படி பேரா? பேரை சொல்லவா? பேரை சொல்லவா? விஜயாங்க. ஆஹா உங்க பேர்? என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் ஓப்பாண்டி. எப்ப வாரத்துக்கு 2 மாசத்துக்கு 2? எதுக்கு என்னமா சொன்னீங்க? ஓப்பாண்டினா என் பேர் பாண்டி. எங்க அப்பா பேர் ஒண்டிமுத்து. முதுகெழுத்து இன்சியல் ஓன் போட்டு ஓப்பாண்டி. இங்க வா ஓப்பாண்டி. அங்க போயிட்டு வா. அங்க போ. அப்படி 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 அப்படியா? உனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா? தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை கல்யாணம். ஸ்வீட்டா பேசுறேன். அப்ப கற்பழிப்பு அது கூட 5 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். பரவாயில்ல. நேரம் தான் பண்றீங்களா? வேற என்ன முண்டே? அதுக்கே ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கு. ஒரு வாரம் 10 நாள் பிளான் போட்டு கொண்டு போய் 5 நிமிஷம் தானா? அப்பயும் தான் தூங்கிடுதே மூதேவி. அதே மாதிரி அடி வாங்கிட்டு உத வாங்கிட்டு இப்படியா? நான் உன்னை காதல் பண்ணவா? பண்ணுங்க பட்டுன்னு. காதல்னா எப்படி தெரியுமா? எப்பேற்பட்ட காதல்? பழமையான காதல், இனிமையான காதல். சரி, எனக்கு பிடித்த காதலா? நமக்கு 2 பேருக்கும் பிடித்த காதலா? ஆமா. அது அவர் எழுப்பிடுனே. எக்கோ கேட்டு கொஞ்சோண்டு அண்ணே, கொஞ்சோண்டு எக்கோ வச்சுடனே. ஹலோ. ஓஹோ எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி. ஓஹோ எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி. கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணயா. ஓஹோ எந்த பேபி. பூவில் தோன்றும் மென்மை பெண்மை அழவா, தாவும் தென்று வேகம் தந்தை அழவா. இன்னும் சொல்லவா மன்னன் நல்லவா. இந்த எண்ணும் போது போதும் எந்த பேபி எங்கு. ஓஹோ எந்த பேபி எந்த பேபி. அனைமேவும் வந்த காலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்த பேபி. நீ வாசியாதுக்கலாம் நின்றுகிட்டு நடந்தம்மா. எங்கும் இந்த வெள்ளம் கண்டு பொங்கும் குயிலவி. ஆடும் இந்த ஓடம் கூட பாடை பாடி. வேகம் போகுமா இது காதல் வேகமா. இது காணும் போது உந்தன் கண்கள் காதல் தேடுமா. ஓஹோ எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி. தலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்த பேபி. கண்ணே கண்ணே தாராவதி. தாராவதியா? நான் என்ன ஹரிச்சந்திரனா, நீ என்ன சந்திரமதியா? கண்ணே கண். அத்தான் நான் இங்க இருக்கேன். நீ தான் புலம்பிக்கிட்டு இருக்கியா? காதல பண்ற காதல்
கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்த நொச்சு நொச்சுன்னு முச்சந்தில் நிப்பாட்டி ஓடிட்டா அவளை தேடிக்கிட்டு இருக்க. எங்க நின்ன பொம்பளை வந்த வழியிலே போயிட்டாயா? வந்த வழியிலே போயிடுச்சு. உலகமே அதில் தானே அடங்கி கிடக்குது. வந்த வழியை நோக்கி நம்மலாம் திரிகிறனால தான் நம்ம நாடே இன்னும் வல்லரசு நாடு ஆகாமல் கிடக்குது. வந்த வழியை நோக்கி நம்ம என்னைக்கு மறந்துட்டு இருக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம நாடு வல்லரசு நாடாக மாறும். அது வரைக்கும் 150 அப்துல் கலாம் 200 காந்தியடிகள் வந்தாலும் சரி நம்ம நாட்டை திருத்த முடியாது. போனேன் எனக்கு என்ன பொம்பளையா கிடைக்காது. ஏன் கிடைக்காது? சுண்டுனா 1000 நாய் வரும். உனக்கு வரும் எச்சிக்கார நாய் பிச்சைக்கார நாய் பீதிக்கிற நாய் எனக்கு எதுக்கு வருது? பெண்களை ஆண்கள் கையில் ஓடுற ரேகையா நினைக்கிறோம். ஆனா பெண்களோ விரல்ல முளைக்கிற நகமா நினைச்சு வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. மழை பெஞ்ச மண்ணும் காதலிக்கிற பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வழுக்கும்னே தெரியாதியா. என்னங்க பண்றது? நம்ம காதல் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்துட்டாங்க. நம்ம பழங்களெல்லாம் ஒரு கடவா நினைச்சு மறந்துருக்கு அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆண்கள் தான் முகத்தில் தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட் சாப்பிட்டுக்கிட்டு தெரியும். பெண்கள் வரைக்கும் தாடி வந்து பார்த்துருக்கியா? முளைக்காது. முளைக்காண்டாலும் தெரியும். வேலையை பாருங்க காட்டி காட்டி கொடுத்துருக்கியா? கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலைக்கும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னு சொல்ல மறந்துட்டாங்கண்ணே. கழுத்தறுப்பால் காதலி. காதலா சொல்லியிருக்கானா? கழுத்தை அறுத்துட்டு போயிட்டு இந்த பொம்பளை நினைச்சு நம்ம ஒப்பாரி வைக்கிறதுக்கு பெற்ற தாயும் ஒரு பொம்பளை தான். பெற்ற தாயை மதிக்காதவன் தருதலை அப்படின்னு என்ன யாரும் சொல்லியிருக்கூடாதுல. 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்த தாய் குடிக்கிருந்த கோயிலை நம்ம கையெடுத்து வணங்கினாலே போதுமையா. அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தைன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த உலகத்தில் காத்திருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம். பெற்ற தாயை வாங்க முடியுமா? தாய் பாத்திரத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஆண்கள். அதில் நானும் ஒருவனடா, நானும் ஒருவன். புரியாத பாசம் பிரியும் போதுதான் புரியும் என்று கூறினார்களே, அது என் நினைவிற்கு வருகிறது. பெற்ற தாயும் தகப்பனையும் தெய்வமாய் வணங்கும் ஆண்களுக்கு, அதிலும் இளைஞர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் உன்னஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை போராலயம், அன்னை போராலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் பொன்னஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை போராலயம், அன்னை போராலயம். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாத மீனோ. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்று சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது, அன்பு என்று சொல்ல தாயின் கனிவில் வந்தது. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் புன்னெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை போராலயம், அன்னை போராலயம். வாழ வைத்த தெய்வம் இங்கு வானம் சென்றதேனோ, உலகிலே உண்மைகள் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் என்று வானம் செல்லலாமோ, உலகிலே உண்மகள் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இங்கு வானம் சென்றதேனோ, உலகிலே உண்மைகள் நீரில்லாத மீனோ. மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே, வாக வாக மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை
வீரகொடிண்டங்கில்லை என் கண்களும் உன்னஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராலயம் அன்னை போராலயம் அன்னை போராலயம். வாங்க நம்ம